கங்கா அக்கா ஃபோன் பண்ணிருந்தா. காய்கறியோட போய் நின்னீங்களாமே. சொல்லிட்டாங்களா? உங்ககிட்ட சர்ப்ரைஸா வந்து சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலி பண்ணிட்டாங்களே. காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. சாரி. சரி, இப்ப எதுக்கு நீங்க அம்மா வீட்டுக்கு போய் நின்னீங்க? அதுவும் ஃபார்ம் ஹவுஸ்ல விளைஞ்சதுன்னு சொல்லி வெஜிடபிள்ஸோட போய் நின்னு இருக்கீங்க. நம்ம இன்னும் ஃபார்ம் ஹவுஸ்ல தானே இருக்கோம். அதான் அவங்க நம்பணும்ல. அதான் கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்குமேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அதான் அந்த வேலை கடையில தான் வாங்கிட்டு போனேன். பார்க்க போனா இதுக்கெல்லாம் நீ என்ன அப்ரிஷியேட் பண்ணணும். நீ என்னடான்னா காரச்ச கொட்டிக்கிட்டு இருக்க. அதுக்குன்னு கேரட் லாமா வாங்கிட்டு போவீங்க? ஹில் ஸ்டேஷன்லயா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குன்னு கங்கா அக்கா கேக்குறா. ஐயோ, you're right. That's the point. இதை நான் யோசிக்க மறந்துட்டேனே. பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு போனேன். சாரி. சரி, அதை வச்சு ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சான்னு? நல்ல வேலை, நான் ஏதோ சொல்லி சமாளிச்சேன். You're brilliant. Thanks, கௌரி. ஆமா, என்ன சொல்லி சமாளிச்ச? அதை விடுங்க. நீங்க எதுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க? அத முதல்ல சொல்லுங்க. ஆபீஸ் போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போய் தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தேன். நீ யமுனாவும் இங்க இருக்கும்போது அவ்வளோ தூரம் போயிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போகாம வந்தா டவுட் வருமா வராது? ஆக்சுவலி உங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வந்தேன்னு சொன்னா நீ எக்ஸைட் ஆவேன்னு நினைச்சுதான் நான் ஹாப்பியா இங்க வந்தேன். நீ என்னடா கையில ஸ்கேல வச்சுக்கிட்டு ஸ்கூல் மிஸ் ரியாக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் எக்ஸைட் ஆனுமா? நீங்க அங்க போனீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு முதல்ல பயமா தான் இருந்துச்சு. பயமா? ஏன் அப்படி சொல்ற? நிவின் யமுனா விஷயத்த எங்க வீட்ல சொல்லி நான் உங்ககிட்ட போட்ட சவாலை தோக்கடிக்கிறதுக்காக இப்பவே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். என்ன காவேரி, என்ன அப்படி இல்லாம நினைக்கிறேன்? நடிக்காதீங்க. என்ன நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படியா? நான் எதுக்கு அங்க போனேன்னு உங்க அக்கா கிட்டே கேட்டிருக்கலாம்ல. அவ கேஷுவலா தான் பேசினா. அத வச்சு நீங்க எதுவும் சொல்லலன்னு எனக்கு தெரிஞ்சது.